வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பாக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப ஆய்வு செய்யப்படுகிறது. விரைவில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் முழுமையாக நிரப்பப்படும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய போஸ்டிங் 4000க்கு மேலே போடப்படும் அப்படின்றது குறிப்பாக சொல்லியிருக்காரு. என்னன்றதை பார்க்கலாம். மேலும் பள்ளிகள் தரப்பில் மாற்றம் இருக்கா, திட்டப்படி திறக்கப்படுமா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டீச்சர்ஸ் வாண்டடை பற்றி நம்ம பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்களின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்ய உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் டிஆர்பி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காரு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நிரப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்படுக்கும். ஆய்வு செஞ்சுருக்கோம். அது மட்டுமே கிடையாது, நம்முடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் கல்வி எடுக்கக்கூடிய பிடி டீச்சர்ஸ் அந்த வேக்கன்சி அடையாளம் காணப்பட்டு அதையும் நாங்கள் நிரப்புறதுக்கு உண்டான ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதற்கான எக்ஸாம் எல்லாம் உடனே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வேக்கன்சி நிரப்புற உத்தரவு அப்படின்றது விரைவில் வரும். முன்பு ஒரு ஆய்வு பணியை போல் இப்போயும் நாங்கள் ஒரு ஆய்வு பணி மேற்கொண்டு விரைவில் பள்ளி கல்வித்துறையில் புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுவோம் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனம். ஸோ கிட்டத்தட்ட இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனம் 25,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் நியமனங்களை உடனடியாக தொடர போகிறாங்க. ஸோ 25,000 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்தும் வந்துவிடும். ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸு அதை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்து கொண்டு வந்த உடனேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வருடன் பேசி ஒரு சுமூகமான முடிவுகள் எட்ட போகிறாங்க. சென்ற ஆட்சியில் நிறைவேற்றாத ஆசிரியர் கோரிக்கைகளான 149 ஜிஓவை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பும் 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணுறதுக்குண்டான பணி நியமன ஆணைகளை வழங்குறதுக்கு உண்டான அப்டேட்டையும் 149 ஜிஓ நியமன தேர்வு ரத்து செய்கிறது. தற்காலிக ஆசிரியரை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுறது, 17 ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுறது, பழைய ஓய்வூதிய கொள்கை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு விரைவில் சுமூகமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பள்ளிகள் திறப்பு ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் வரும் 4ஆம் தேதி திறக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிக்கிறார். கடும் வெயில் காரணமாக ஜூன் 1 பள்ளிகள் திறக்கக்கூடாது என பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் கோரிக்கை வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிக்கையின்படி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு நடக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாரு. ஓகேங்களா. சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பல்வேறு முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அப்போது திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கிறத ஜூன் 4ஆம் தேதியாக மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸோடைய வேகன்சிஸ். ஸோ கிரீன் வேலி சென்ட்ரல் ஸ்கூல் முகப்பேர் வெஸ்ட் சென்னை 37 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வாண்டட். எலிஜிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி வித் பிஎட் மினிமம் 5 years சிபிஎஸ்சி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரிலவன்ஸ் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் concept based teaching skill, ability to handle the secondary and senior grade classes. So attractive salary based on the qualification மற்றும் experience. ஸோ உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த முகப்பேரில் போய் பார்த்துக்கலாம். கிரீன்வேலி சென்ட்ரல் ஸ்கூல் முகப்பேர் வெஸ்ட்டு. ஓகேங்களா. முகப்பேர் வெஸ்ட்டில் சென்னை 37 இந்த ஸ்கூல் இருக்குது. நீங்கள் நேரடியாகவும் போய்ட்டு உங்களுடைய கொடுக்கலாம். ரெஸ்யூம் jdrgvcc@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ முகப்பேர் வெஸ்ட்டு சென்னை கிரீன்வேலி சென்ட்ரல் ஸ்கூல் ஃபிசிக்கல் மற்றும்
ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணுறதுக்குண்டான போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க. அதே போல் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்று அறிவிக்க நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வழங்கறதுக்கு பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.